இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே கண்டிப்பாக தங்கத்தினை வாங்கத்தான் வேண்டுமா? ஏழைகள் எப்படி அக்ஷய திருதியை கொண்டாடுவது என்கின்ற அந்த கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே தங்கம் வாங்கணும்னு சொல்லி எங்கேயும் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தவே இல்லை. அக்ஷய திருதியைக்கும் தங்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அக்ஷய திருதியை நாளிலே நடந்த நிறைய விசேஷங்களை நாம் பட்டியலிடுகிறோம். நிறைய ரூல்ஸ்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்போம் அக்ஷய திருதியை நாளில். அதில் ஒரு கதை பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன பண்ணுறார், பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போயின்னு இருக்கார். அப்படி ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த இல்லத்திலே இருந்த அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே பிக்ஷை இடுறதுக்கு எதுவுமே இல்லை, அவ சாப்பிட்றதுக்கே எதுவுமே இல்லை. தனக்காக தான் அருந்துவதற்காக ஒரே ஒரு நெல்லிக்கனியை மட்டும் வச்சிருந்தாளாம். அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து வாசலிலே நிற்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பௌதி பிக்ஷாந்தேகி என்று நிற்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரிக்கு தானமாக கொடுத்தாளாம். அந்த வாங்கி பார்த்த உடனே ஆதிசங்கரருக்கு நிலைமை என்னங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. உடனே என்ன பண்ணார், கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொன்னார். அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் வாயிலாக அந்த அம்மாவுடைய வீட்டிற்குள்ள முழுக்க அந்த நெல்லிக்கனிகளாக அப்படியே கூரையை பிச்சுண்டு கொட்டித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம படிக்கிறோம். இந்த நிகழ்வு நடந்த நாள் அக்ஷய திருதியை. இதுதான் அந்த தங்கத்திற்கும் அக்ஷய திருதியைக்குமான ஒரு சம்பந்தம். ஆனால் இங்கே நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னால், அதில் அந்த அம்மா போய் காசு கொடுத்து தங்கத்தை வாங்கவில்லை. அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும், ஆனால் தனக்கு அதற்கான வசதி என்பது இல்லை. தானம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் தான் சாப்பிட வைத்திருந்த அந்த நெல்லிக்காயை கொண்டு போய் பிக்ஷை என்று கேட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரிக்கு தானமாக கொடுத்தாள். ஆக அன்னதானத்திற்கு பதிலாக அந்த நெல்லிக்கனியை தானம் செய்திருக்கிறாள். அதுதானே அங்கே ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு கதையை சொல்றேன். அக்ஷய திருதின்னு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னா, க்ஷயம்னு சொன்னா குறைவு, அக்ஷயம்னு சொன்னா குறைவில்லாத. இந்த நாளிலே தான் திரௌபதியானவள் சூரிய பகவானை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாள். அதாவது நாங்கள் இப்போ காட்டில் வசிச்சுட்டு இருக்கோம், அவங்க தான் இந்த இத்தனை வருஷம் காட்டில் வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்லாம் இருந்தது இல்லையா. இப்படி அவர்கள் காட்டில் வசித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அரசர்களாக வாழ்ந்தவர்கள், எங்களை நாடி நிறைய ருஷிகளும் முனிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் எங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. அவர்களுக்கெல்லாம் நான் வெறும் வயிற்றோடு எப்படி திருப்பி அனுப்புறது, அவர்களுக்கெல்லாம் நான் அன்னம் படைக்க வேண்டுமே, இதற்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்யும் பொழுது சூரிய பகவான் என்ன பண்றார், ஒரு அக்ஷய பாத்திரத்தை, ஒரு அமுத சுரபின்னு சொல்றார், ஒரு அமுத சுரபியை அந்த திரௌபதியிடம் கொடுத்தாராம். இதுல வந்து எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத உணவு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்திரத்தை திரௌபதியிடம் கொடுத்த நாள்தான் இந்த அக்ஷய திருதியை. ஆக அது கூட எதுக்காக வாங்கிண்டா, தொடர்ந்து தான் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாங்கிண்டா இல்லையா. ஆக அக்ஷய திருதியை என்றாலே அன்னதானம் என்கின்ற அந்த வார்த்தையானது நம்முடைய நினைவிற்குள்ளே வந்துவிட வேண்டும். அக்ஷய திருதியன்னா தங்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி. அன்னதானம் செய்ய வேண்டும். எல்லோருமே தன்னால் இயன்ற அன்னதானத்தினை செய்ய வேண்டும். ஏழையா இருந்தா கூட நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஒரு பங்கை மற்றவர்களுக்கு, நம்மை விட கீழ் நிலையில இருப்பவர்களுக்கு தானம் செய்ய முடியும் அல்லவா. அப்படி ஒரு ஆஃபீஸ் போயிட்டே இருக்கோம், இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கோம். காலையிலே ஒரு கூலி வேலைக்கு போனா கூட பக்கத்தில் எங்கேயோ ஒரு அம்மா இட்லி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த இட்லியை வாங்கி இயலாதவர்களுக்கு தானம் செய்யலாம் அல்லவா. இந்த நாளிலே நான் 4 பேருக்கு தானம் செய்கிறேன், அடுத்த வருடம் நான் 40 பேருக்கு செய்ய வேண்டும், அதற்கு அடுத்த வருடம் நான் 400 பேருக்கு செய்ய வேண்டும், அதற்கு அடுத்த வருடம் நான் 4000 பேருக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த அக்ஷய திருதியை நாளிலே வைத்து பாருங்கள். அதாவது நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்றோமோ அந்த அளவிற்கு அதைவிட 1000 மடங்கு பலனை தரக்கூடியதுதான் இந்த அக்ஷய திருதியை நாள். ஆக நாம் தங்கத்தினை வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அக்ஷய திருதியை நாளிலே அன்னதானம் செய்யும் பொழுது அந்த தங்கமானது தானாகவே நம்முடைய வீட்டிற்குள் வந்து சேரும். இதைத்தான் அந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் மெய்ப்பித்து காண்பித்தார் தன்னுடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மூலமாக இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே. ஆக
அக்ஷய திருதியை என்றாலே அன்னதானம் என்கின்ற வார்த்தை தான் நம்முடைய நினைவிற்குள் வர வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.